சூப்பர். சூப்பர் படம் சூப்பர். இந்த சேவல் பந்தி அடிச்சிச்சுங்க. தனுஷோட செம்ம கம்பேக் மூவி வேற மாதிரி படம். அவர் தான் வேற யாருமே நடிச்சிருக்க முடியாது. வேற மாதிரி படம். அவரை தவிர வேற யாருமே இந்த படம் நடிச்சிருக்காரு. செம்ம எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி சேவல் பந்தி அடிச்சிச்சு. அதாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் எப்படின்னா வேற மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை. அவரை 2 தூரத்தில் பார்த்தேன். அவர் ஸ்மைலா இருக்கட்டும் எல்லாமே வேற மாதிரி. அவர் சொன்ன மாதிரி படம் ஜெயிச்சிச்சு. பிளாக் பஸ்டர். ஆமா அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெலுங்கு மூவின்னு தெரியுது. மற்றபடி படம் எல்லாமே ஓகே. கண்டிப்பாக படம் சூப்பராக எல்லாரும் பார்க்கலாம். படம் டூரேஷன் மட்டும் அதிகம் ஸ்லோவாக இருந்துச்சு. மற்றபடி இது எல்லாமே ஓகே. அவங்க படத்தில் அவங்க பேர் அவ்வளோ செட் ஆகலை. படம் பாதியில் தான் வருவாங்க. அதனால மோஸ்ட்டாக ராஷ்மிகா இருக்க மாட்டாங்க ஸ்க்ரீன் பிளேல. அவர் தான் சொல்லியிருப்பாரு, ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாரு, என் ஃபேன்ஸுக்கு நான் எந்த மாதிரி படம் கொடுவேனே அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா ஸ்டோரியும் டிஃப்ரெண்டாக பண்ணுவார். நீங்கள் டவுடி மூவியாக இருக்கட்டும், லவ் ஃபிலிமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூவியாக இருக்கட்டும். இந்த மாதிரி மூவி தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது. வந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. நல்லா எடுத்திருக்காங்க. மூவி சூப்பராக இருக்குங்க. நடிப்பில் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு. நடிப்புலாம் சொல்லவே முடியாது. பயங்கரமாக நடிப்பு. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொல்லக்கூடாது. இல்லைன்னா மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பேர் புகழ் எதுவுமே தேவையில்லைன்றார். படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவர் ஓப்பனிங் சீன் பார்த்து அவரே ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துருக்காரு. அவரே கண் கலங்கிட்டார். ஒரு மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தேன் நான் போஸ்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸ்டோரி நல்லா கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. சாட்டிஸ்ஃபை தான். பயங்கரமாக இருக்குது படம். டீப்பாக டெடிகேஷன். படம் சூப்பர் 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 சூப்பர். நல்லா இருக்குது படம். நல்லா இருந்துச்சு. நல்லா பல தொழிலதிபர் தோல் உச்ச மாதிரி காமிக்கிறாங்க. அது நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. எப்படி அந்த நாகராஜன் கொலை பண்ணுறப்ப தனுஷ் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி போல நான் ஃப்ளாட்டாக தான் போய் பார்த்தேன். படம் வந்து 3 மணி நேரம் டியூரேஷன் மாதிரியே தெரியல. நல்லா போச்சு படம். ஃப்ளோவாக போச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை படத்துக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. அவர் சொன்ன மாதிரியே படம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ளோவாக போச்சு. இல்லை 2 பேருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 பேருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது படத்தில். கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வராங்க. இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸ்டோரியில். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. யாருமே தேவையில்லைங்கிற மாதிரி இல்லை. படம் ஃபுல்லாக வராங்க. எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பராக. தனுஷோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. குபேரா வந்து உண்மையாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். நல்ல மெசேஜ் இருக்குது இதில். தனுஷோட ஸ்டார்டிங் அந்த சீன் ஆரம்பிக்கிறது வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு தரமான படம் தான் இது. தனுஷ் அவரை பற்றி யார் என்ன வேணால் அவர் சொல்கிறாங்க. ஆனால் தனுஷோட ஆக்டிங் மாதிரி யாராலுமே பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங் அந்த பெக்கரா காட்டுற சீன் வந்து லாஸ்ட்டாக குபேரா மாறுற சீன் வரைக்கும் அவ்வளோ ஒரு பீக்கில் இருக்குது சினிமா. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. தனுஷ் அவர் அந்த ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த நாயை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அந்த சீன்லேயே அப்படியே அவரை மாதிரி நடிக்க யாராலுமே முடியாது. சும்மா கலாய்க்கலாம் அவரை வச்சு. அவர் அப்படி பேசுகிறான்னு அந்த மாதிரி ஆக்டிங்கில் வந்து யாராலுமே பண்ண முடியாது. தனுஷ் தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாகா சாராக இருக்கட்டும் சரி, தனுஷ் சாராக சரி, 2 சேர்ந்து படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒர்க் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது. ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே வராங்க. படம் வந்து தனுஷ் 30 மினிட்ஸ் கழிச்சு தான் வராரு. அதே மாதிரி தான் அவங்க இன்டர்வல் ஒரு 10 மினிட்ஸ் தான் வராங்க. நல்லா இருக்குது. ஒர்க் ஆகிடுச்சு. பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அவரை மாதிரி ஆக்டர்லாம் இங்கே யாருமே பண்ண முடியாது. சும்மா எவ்வளோ பேசுகிறாங்க. நெகட்டிவிட்டி தான் எல்லாமே இருக்குது. யார் எது பண்ணாலுமே இன்றைக்கி ஒருத்தர் கொண்டாடுற சினிமா நாளைக்கு அவங்களே இது பண்ணி தான் பேசுவோம். அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் தனுஷ் அன்றைக்கி அவர் வந்து ஆதங்கத்துலலாம் பேசலை. அவர் அன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்காரு. உண்மையாக
அதனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒர்த்தாக இருந்துச்சு படம். சேகர் கமலா சார் வந்து ஃபஸ்ட் டைம் மனசு வச்சு எடுத்திருக்காரு. அவரும் நல்ல டேரக்ஷன், அவரோட டேரக்ஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் செமையாக இருக்குது. எங்கள் தனுஷ் நடிச்சது கை கொடுத்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், ஏன்னா நான் ரொம்ப நாளாக இந்த மூவி ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பேன் எப்பவுமே. பட் ஆனால் என்ன அவரால் பார்க்கவே முடியாது. மேலே போக ரோஹிணி கிட்ட வரைக்கும், ஆனால் என்னால் அவரை மீட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு எப்படியாவது வந்து பார்த்தோன்னுட்டு இங்கேயே நின்றுட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நின்னேன். பட் கிட்ட அவரை பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. திரும்ப எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு அவரை டேரெக்டாக இன்னும் நேரில் மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இது அப்படியே கொஞ்சம் அவருக்கு போச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லி படம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்? படம் ரொம்பவே நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா இந்த மூவியை பார்த்துட்டு. ஆக்சுவலி நல்ல கான்செப்ட் தான் இது மூவி. எல்லாருமே ஒரு ஹியூமனாக நம்ம நினைக்கணுன்றது தான் இது மெயின். பணம் இருந்தால் தான் எல்லாருமே மதிப்பாங்கன்றது இதில் காமிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா அண்ட் டியோட காம்பினேஷன் சீன்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட்? நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். பட் தனுஷ் தான் வேற. நாகார்ஜுன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ராஷ்மிகாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கா படத்துல? ஓரளவுக்கு. பட் ஓகே, அவங்க கேரக்டருக்கு அவங்க ஓகேவா தான் நடிச்சிருக்காங்க. சேகர் கமலாவோட டைரக்ஷன்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். டியோட காம்பினேஷன் அப்படின்றப்ப இன்னும் அது அதிகமாக இல்லை, எனக்கு டைரக்ஷனும் நான் டீன்ற காம்படிஷனுக்கு மட்டும்தான் நான் வந்தது. ஸோ அதுதான் ஓகே.